ஏக இறைவனுக்கு எல்லா புகழும். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன்பாக சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். முனைவர் ஏ ஹாஜ் மொய்தீன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திருமிகு ரா மனோகரன், உரிமையாளர் பனானா லீஃப் உணவகங்கள் மற்றும் ஸ்ரீ அற்புதா ஸ்வீட்ஸ் திருச்சிராப்பள்ளி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். முனைவர் வி எல் ஜெயபால், இணை பேராசிரியர், முன்னாள் ஆங்கிலத்துறை தலைவர், தூய வளாளர், தன்னாட்சி கல்லூரி திருச்சி அவர்களே அன்போடு அழைக்கிறேன். ஜனாப் ஏபி அப்துல் நாசர், வாழ்க்கை திறன் பயிற்சியாளர், மவுண்ட் சீனா கல்வி நிறுவனங்கள், பாலக்காடு, கேரளா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அளவிலா கருணை வினையிலா கிருபையுடைய இந்த ஏக இறைவனின் திருப்பெயரால் இந்த நிகழ்வின் துவக்கமாக இறைமறையின் சில வசனங்களை ஓத வருமாறு மௌலவி ஜெயினுல் ஆபதீன் சலாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين. அவற்றின் இறைச்சியும் இரத்தமும் அல்லாஹ்விடம் போய் சேருவதில்லை. ஆயினும் உங்களின் இறையச்சமே அவனிடம் போய் சேருகின்றது. இவ்வாறு அவனே அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டியமைக்காக நீங்கள் அவனை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நபியே, நற்பணி புரிவோருக்கு நற்செய்தி சொல்வீராக. இறைவன் உண்மையை உரைத்தான். நன்றி மௌலவி ஜெயினுல் அவர்களே. இந்த இனிய மாலை பொழுதிலே நம்மை ஒருங்கிணைந்த இறைவனுக்கே எல்லாம் போகணும். அடுத்தபடியாக நம்மிடையே வரவேற்புரை மற்றும் தலைமையுரை வழங்க வருமாறு முனைவர் ஏ ஹாஜ் மொய்தீன், தலைவர் ஜமாத்தே இஸ்லாமியின் திருச்சி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கிருபையுடைய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவருடைய அன்பும் அருளும் சாத்தியம் சமாதானமும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் பேரும் கேட்டுக்கொண்டாருக்கிறாங்க. இந்த ஹஜ் பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருகை தந்து நம்மை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய திருமிகு ரா மனோகரன் ஐயா அவர்களே, இங்கே நமக்கு மத்தியில் வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய முனைவர் வி எல் ஜெயபால் சார் அவர்களே, கேரளாவிலிருந்து நமக்கு அழகிய கருத்துக்களை கலந்துரையாடுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை திறன் பயிற்சியாளர் ஜனாப் ஏபி அப்துல் நாசர் சாப் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, ஜமாத்துடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவரையும் ஜமாத் இஸ்லாமியின் பாலக்கரை வட்டத்தின் சார்பாக உண்மையிலே வரவேற்பதில் நெஞ்சார்ந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுடைய வருகை என்பது நல்வரவாக மகிழ்ச்சிகரமான வரவாக அமைந்திருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஜமாத் இஸ்லாம் ஹிந்த் என்பது ஒரு அகில இந்தியாவில் செயல்படக்கூடிய ஒரு இயக்கமாகும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இந்த அமைப்பு என்பது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் 32 மாவட்டங்களில் ஜமாத் இஸ்லாமிற்கு தன்னுடைய கிளைகளை பரப்பி தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. இப்படி அகில இந்திய அளவில் பல லட்சம் ஊழியர்களை இங்கே அமைத்துக் கொண்டு ஜமாத் எந்தெந்த பணிகளில் எந்தெந்த களங்களிலே தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது என்றால்
3 பிரதானமான களங்களில் ஜமாத் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாவதாக இந்த நாட்டிலே சமூக நல்லிணக்கமும் சகோதரத்துவம் தலைத்தோங்குவதற்காக ஜமாத் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் வந்து கேட்கிறாங்க, தொழுகையை விட நோன்பை விட சிறந்த நற்செய்தி எது அப்படின்னு சொல்லி. அப்ப நபிகள் நாயகம் தன்னுடைய தோழர்கள் கேட்கும்போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, தொழுகையை விட நோன்பை விட மிக சிறந்த நற்செய்தி என்பது 2 சகோதரர்களுக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது அப்படின்னு சொல்லி. அப்ப இஸ்லாம் பிரதானமாக வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்பது இந்த எங்கு நாம் வாழ்கின்றோமோ அங்கு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் ஒரே சகோதர சகோதரிகளாக நலம் நாடக்கூடியவர்களாக சமூக நல்லிணக்கமாக இணைந்து வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இந்த பணியை ஜமாத் இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் வந்து நல்லிணக்கம் செழித்தோங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியுமோ அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது போன்ற ஈத்மிலன்கள் நடத்துகின்றோம், நண்பர்கள் சந்திப்பு நடத்துகின்றோம், கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் நடத்துகின்றோம், இஸ்லாமிய அறிமுக நிகழ்ச்சி நடத்துகின்றோம், பல்வேறு மதங்களை பல்வேறு சமயங்களை சார்ந்த நிகழ்ச்சிகளோடு இணைந்து வந்து பொது சேவை செய்யக்கூடிய நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த நாட்டிலே சமூக நல்லிணக்கம் தலைத்தோங்குவதற்காக சகோதரத்துவம் மேலோங்குவதற்காக ஜமாத் பாடுபட்டு இரண்டாவது டைமென்ஷன் என்பது ஜமாத் அநீதிக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்பது என்ன அப்படின்னா இஸ்லாம் சொல்றது அநீதிக்கு எதிராக நீங்கள் போராடு. ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், அவருடைய குரலாக நீங்கள் நில்லுங்கள் சொல்லி. அப்ப எங்கெல்லாம் இந்த நாட்டில் அநீதி நிலைக்கப்படுகின்றதோ, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து அநீதிகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு பக்கபலமாக ஜமாத் துணை நிற்கிறது. சமீபத்திலே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டெல்லி கலவரம் நடந்தது. அந்த டெல்லி கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரணாக நின்று எந்த அளவுக்கு ஜமாத்தினுடைய பணிகளை செய்திருக்கிறது என்றால், கலவரத்திற்கு முன்பு அந்த டெல்லி பகுதி எப்படி இருந்ததோ கலவரத்திற்கு பின்பும் அந்த பகுதி அதுபோல் மாற்றப்பட்டது. எந்த கடைகள் எல்லாம் சூறையாடப்பட்டதோ அந்த கடைகளை எல்லாம் நம்ம அமைத்து கொடுத்தோம். யாருக்கெல்லாம் அநீதிகள் இழைக்கப்பட்டதோ அநீதிகள் இழைக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் என்ன செஞ்சோம், ஜமாத் தன்னுடைய குரலாக அங்க நின்று என்ன செஞ்சா அவர் உரிமைகளை வந்து பெற்றுத் தருவதற்காக போராடி பெற்றுத் தந்தார். இப்படி அநீதிக்கு எதிராக நீதி பக்கம் மக்களுக்கு வந்து நீதி செலுத்துவதற்காக ஜமாத் எங்கெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது தளம் என்பது மக்கள் சேவை. இஸ்லாம் வந்து சொல்றது, இஸ்லாம் என்பது பிறர் நலம் நாடுதல் தான். நபிகளாய் வந்து சொன்னார்கள், பூமியின் மீது பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் கருணை காட்டவில்லை என்றால் வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது கருணை காட்ட மாட்டாங்க. அப்ப இஸ்லாம் என்பது பிறர் நலம் நாடுதல் தான். பொதுவாக மக்கள் ஒரு சமுதாயம் மேம்படுவதற்காக மக்கள் சேவை செய்யணும் அப்படின்னா பிரதானமாக 3 துறைகள் இருக்கு. ஒண்ணு வந்து மருத்துவம், 2வது வந்து பொருளாதாரம், 3வது வந்து எஜுகேஷன் கல்வி. இந்த 3 துறைகளின் மீது நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னா சமுதாயம் மேல வரும். அப்ப ஜமாத் இந்த 3 துறைகள் மீது கவனம் செலுத்துகிறது. கல்வி நிலையங்கள் நடத்தப்படுகின்றது. அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது எல்கேஜில இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும். மருத்துவம் சார்ந்த சேவைகள் என்பது சாதாரண வந்து மருத்துவ ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஜமாத் நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா மக்களுக்கும் மருத்துவம் வந்து போய் தரமான மருத்துவம் என்பது போய் சேரப்பட வேண்டும் என்பதற்காக மருத்துவ முகாம்கள் என்று சொல்லவே முடியாது. மருத்துவ முகாம்கள் வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு மாதத்திற்கு என்று பார்த்தால் ஆயிரக்கணக்கான மருத்துவ முகாம்கள் வந்து அகில இந்திய அளவில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு வார இறுதியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கல்வி நிலையங்கள் சொல்லி பார்த்தா 7,000க்கும் மேற்பட்ட கல்வி நிலையங்கள். இது பொருளாதாரம் என்று பார்த்தால் வட்டி இல்லாத வங்கியை ஜமாத் பொருளாதாரம் வந்து பெரிய அளவில் வந்து என்ன செய்யப்படுகிறது, சுரண்டப்படுகிறது. வட்டியின் மூலமாக தான் சுரண்டப்படுகிறது. வட்டியின் மூலமாக தான் சமுதாயம் பொருளாதார ரீதியாக மேல வந்து வர முடியாமல் என்ன செய்து இருக்கின்றது. அப்ப வட்டி இல்லாத நிதியத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றது. பிசினஸ் சேம்பர் வந்து நம்ம நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக எங்கெல்லாம் வந்து சமூக சேவை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அதிலும் குறிப்பாக ஒரு அசம்பாவிதம் நடக்கின்றது. குறிப்பாக சுனாமியோட விஷயம் நமக்கு தெரியும். அங்க இருக்கக்கூடிய நாகூரில் போய் பார்த்தா 100 வீடுகள் வந்து ஜமாத் சார்பாக கட்டி கொடுத்திருக்கிறோம். இதுல முஸ்லீம் அல்லாதவர்கள் மொழி இனம் எந்த பாகுபாடும் இல்லாமல் யாரெல்லாம் அங்கு வசித்தவர்களுக்கு புதிதாக வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் வந்து என்ன பண்ணார், கலெக்டரோட
கலெக்டர் எம்ஓஇ போட்டு ஜமாத்தோட அந்த வேலையை கவர்மெண்ட் வந்து என்ன நிலம் கொடுத்தது, நீங்கள் கட்டுங்கள்னு சொல்லி நம்மளோட என்ஜிஓ இது எம்ஓஇ போட்டு என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்ம தான் அந்த இடத்துல வந்து கட்டி கொடுத்தோம். இப்ப இதுல இந்த பக்கத்து நடந்த இது கஜா புயல் நடைபெற்ற போது கூட அங்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த குடிசை வீடுகள் அந்த ஓட்டு வீடுகள்லாம் சரி செய்து அங்க பழைய நிலைமைக்கு கொண்டு வரும். அப்ப எதிர்பாராத அசம்பாவிதங்கள் நடக்கும்போது, துயர நிகழ்வுகள் நடக்கும்போது ஜமாத்தினுடைய கரங்களை நீட்டி அங்குள்ள மக்களுக்கு துயர் துடைக்கும் பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த 3 டைமென்ஷன் ஷார்ட்டாக இந்த 3 டைமென்ஷன்ல ஜமாத்தினுடைய பணிகளை வந்து செய்கிறது அகில இந்திய அளவில் பிரதானமாக செய்து கொண்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல அதில் ஒரு முத்தாய்ப்பான நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. சமூக நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் மேலோங்க செய்வதற்காக இந்த நிகழ்ச்சியை வந்து ஜமாத் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பகுதியிலும் இதே நிகழ்ச்சி இன்று 3 இடங்களில் நடக்குது. 3 பிளேஸ்ல வந்து இதே நிகழ்ச்சி 3 இடங்களில் நடக்குது. பீமனர்ல ஒரு இடத்துல நடக்குது, அப்புறம் வந்து ஆலோத்தோப்பு ஒரு பகுதியில் வந்து நடந்து கொண்டிருக்குது. இதே நேரத்தில் நிறைய சகோதரர்களுக்கு வந்து அழைப்பு கொடுத்திருந்தோம். ஆனால் மழை இருப்பதனால் வந்து நிறைய நபர்கள் வந்து அவர்களால் ரீச் ஆக முடியல இந்த இடத்துல சொல்லி நம்ம தகவல் வந்து சொல்லி இருக்கிறார். ஸோ உங்களுடைய வருகை என்பது உண்மையில ரொம்ப மகிழ்ச்சி நமக்கு. இந்த நாட்டில இருந்து பன்முகத்தன்மையோடு அழகான ஒரு ஜனநாயக மாண்புகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டினுடைய சிறப்புத்தன்மைக்கு அடையாளம் என்பது நாம் அடிக்கடி சொல்வது உண்டு. இது போன்ற நிகழ்ச்சிகளில் நாம் கலந்து கொள்வதுதான் இந்த நாட்டுடைய சிறப்புத்தன்மைக்கான பிரதானமான அடையாளம் என்பது. உண்மையிலே உங்களுடைய வருகை என்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது. மீண்டும் ஒருவர் இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கணியத்திற்குரிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் இங்கே எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய நீங்களும் சிறப்பு விருந்தினர்கள் தான். நீங்களும் உங்களை அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று அழைத்து நிறைவு செய்கின்ற எல்லா புகழும் நன்றி முனைவர் ஹஜ் மொய்தீன் அவர்களே. நம் அழைப்பை ஏற்ற விழாவை ஒளிரச் செய்த பெரியவர்களை கௌரவிக்கும் தருணம் இது. அதற்கு முன்னதாக அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். கல்வி, சமூக பணி, தொழில் முனைவு மற்றும் மக்கள் சேவையின் மூலம் சமூகத்தில் முத்திரை பதித்துள்ள திருமிகு ரா மனோகரன் ஐயா அவர்களுக்கு சமூக நல்லிணக்க விருது வழங்கப்படுவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஏரக்குடி கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட திரு மனோகரன் அவர்கள் பாரம்பரியம் சிறப்புமிக்க குடும்ப பின்னணியில் வளர்ந்தவர். எம்எஸ்சி பிஎட் படித்து ஆசிரியராக தனது பயணத்தை தொடங்கியவர். அர்ப்பணிப்பு மற்றும் தலைமைத்துவத்தின் மூலம் பல்வேறு துறைகளில் சிறப்புமிக்க பொறுப்புகளை வகித்து வருகிறார். அரசியல் மற்றும் பொதுநலம் துறைகளிலும் சிறப்பான சேவையாற்றி மக்கள் நலனுக்காக அயராது உழைத்துள்ளார்கள். கல்வி சேவையை தனது வாழ்வின் முக்கிய பணியாக கொண்ட அவர்கள் ஏரக்குடி ஏஜிஎம் மேல்நிலைப்பள்ளி, ஏஜிஎம் நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளி மற்றும் RCITI தொழிற்பள்ளி நிலையம் ஆகிய கல்வி நிறுவனங்களின் தாளர்களாக இருந்து கிராமப்புற மாணவர்களுக்கு தரமான கல்வியும் தொழில்திறன் பயிற்சியும் வழங்கி வருகிறார். அவரது கல்வி பணி எண்ணற்ற இளைஞர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் ஒளியை ஏற்றி வைத்துள்ளது. அதேபோல் வெற்றிகரமான தொழில் முனைவராகவும் திகழும் அவர் பாரம்பரியமிக்க பனானா லீஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறுவனத்தை திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திண்டிவனம் ஆகிய நகரங்களில் வெற்றிகரமாக நடத்தி வருகிறார்கள். மேலும் ஸ்ரீ அற்புதா வெஜ் ரெஸ்டாரண்ட் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் நிறுவனத்தின் மூலம் தரமான சேவையும் பலருக்கு வேலை வாய்ப்பும் வழங்கி வருகிறார்கள். திரு மனோகரன் ஐயா அவர்கள் உண்மையான பெருமை அவரது பதவிகளிலும் சாதனைகளும் மட்டுமில்லை, அவரது எளிமை, பணிவு மற்றும் மனிதநேயத்தில் தான் உள்ளது. தொழிலாளி முதல் நிர்வாகி வரை அனைவரும் சமமாக மதித்து நடத்தும் அவரது பண்பு அவரை மக்கள் இதயங்களில் உயர்ந்த இடத்தில் அமர வைத்துள்ளது. மனிதர்களை இணைக்கும் பாலமாகவும் சமூக ஒற்றுமையை வெளிப்படுத்தும் சக்தியாகவும் மனோகர் ஐயா திகழ்ந்துள்ளார். கல்வி வளர்ச்சி, சமூக முன்னேற்றம், வேலை வாய்ப்பு உருவாக்கம் மற்றும் சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதில் அவர் ஆற்றிய அரிய சேவைகளை பாராட்டி சமூக நல்லிணக்க விருது வழங்கி அவரை கௌரவிப்பதில் நாம் அனைவரும் பெருமிதம் கொள்கிறோம். இந்த விருதை அவருக்கு வழங்கி கௌரவிக்குமாறு திருச்சி ஜமாத்தே இஸ்லாமியின் தலைவர் முனைவர் ஹஜ் மொய்தீன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக நம்மளது மற்றொரு சிறப்பு விருந்தினர், அவரை பற்றி அறிமுகம். கல்வி, ஆய்வு, சமூக பணி மற்றும் மக்கள் சேவையின் மூலமாக சமூகத்தில் சிறப்பான பங்களிப்பை வழங்கி வரும் ஆளுமை
முனைவர் VL ஜெயபால் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சி தூய வளானர் தன்னாட்சி கல்லூரியின் ஆங்கில முதுகலை மற்றும் ஆராய்ச்சி துறையின் முன்னாள் தலைவரும் தற்போதைய இணை பேராசிரியருமான இவர் ஆங்கில மொழி மற்றும் இலக்கியம் கற்பிப்பதில் 24 ஆண்டுகளுக்கும் மேலாக அர்ப்பணிப்புமிக்க அனுபவம் கொண்டவர். ஆங்கில மொழி கற்பித்தல் ELT துறையில் முனைவர் பட்டமும் மனிதவள மேலாண்மை MBA பட்டமும் பெற்றுள்ளார். கல்வி மற்றும் ஆய்வுத் துறைகளில் சிறந்து விளங்கும் இவர் ஸ்கோபஸ் அங்கீகாரம் பெற்ற பன்னாட்டு ஆய்விதழ்களில் பல ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். மேலும் 8 முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக உறுதுணையாக உள்ளார். தேசிய மற்றும் சர்வதேச கருத்தரங்களில் சிறப்பு விருந்தினராகவும் வளமையாளராகவும் பங்கேற்று தனது அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து வருகிறார். அவரது கல்வி சேவையை பாராட்டி 2023-24 ஆண்டிற்கான சிறந்த ஆசிரியர் விருது வழங்கப்பட்டுள்ளது. கல்வி பணியோடு மட்டுமல்லாமல் சமூக பணியிலும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட முனைவர் ஜெயபால் அவர்கள் திருச்சி KK நகரில் காந்தி நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் முக்கிய உறுப்பினராக இருந்து சமூக விழிப்புணர்வு மற்றும் மனிதநேய செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார். குறிப்பாக மத நல்லிணக்கம், சமூக ஒற்றுமை மற்றும் பரஸ்பர மரியாதையை வளர்க்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தி வருவதன் மூலம் பல தரப்பினரையும் இணைக்கும் பாலமாக திகழ்கிறார். சமூகத்தில் அமைதி, சகோதரத்துவம் மற்றும் நல்லிணக்கம் உணர்வை வலுப்படுத்துவதில் அவர் ஆற்றி வரும் பணி மிகவும் பாராட்டத்தக்கது. கல்வி, ஆய்வு, மாணவர் மேம்பாடு, சமூக விழிப்புணர்வு மற்றும் மத நல்லிணக்கத்திற்கான அவர் ஆற்றி வரும் அரிய சேவைகளை பாராட்டி சமூக நல்லிணக்க விருது வழங்கி அவரை கௌரவிப்பதில் நாம் அனைவரும் பெருமிதம் கொள்கிறோம். அவரை பெருமைப்படுத்தும் விதமாக சகோதரர் ஜனாப் AP அப்துல் நாசர் சாஹிப் அவர்களை அவருக்கு இந்த சமூக நல்லிணக்க விருது வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். நன்றி. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க வருமாறு திருமிகு ரா மனோகரன், உரிமையாளர் பனானா லீஃப் உணவகங்கள் மற்றும் ஸ்ரீ அற்புதா ஸ்வீட்ஸ் திருச்சிராப்பள்ளி அவர்களை அன்போடு இந்த மகிழ்ச்சியான மழை கொட்டும் மாலை வேளையில் ஹஜ் பெருநாள் சந்திப்பு விழா ஒரு அற்புதமான விழா. இந்த விழாவிற்கு வருகை புரிந்து இங்கே அமர்ந்துள்ள என் உயிரோடு கலந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் சாதாரணமாக இந்த விழாவுக்கு தான் வந்தேன். பட் எனக்கு ஒரு விருது வழங்குவாங்கிறது நான் எதிர்பார்க்கல. நமது பாலக்கரை வட்டம் இந்த அமைப்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம என்ன பேசுறதுன்னே தெரியாம தான் எனக்கு புரியல. ஆக்சுவலா இங்க வந்துதான் நான் சில ஐடியாஸ் பண்ணி என்னோட கருத்துக்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். முதல்ல நம்மளுடைய ஒற்றுமை, நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துல எல்லா மக்களும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத உணர்வை உருவாக்குங்கிற எண்ணத்திலேயே நம்ம திருச்சி மாவட்டத்துல பல்நோக்கு சங்கம் சொல்லிட்டு எல்லா அமைப்பும் நடந்துட்டு இருக்கு. அதுல இந்த பாலக்கரை வட்டத்தில் இருக்கக்கூடிய நமது இஸ்லாமிய மக்களும் அதில் கலந்து கொண்டு முழுமையாக பங்காற்றி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது இந்த ஒரு பக்ரீத், இந்த முடிந்த ஹஜ் பெருநாள் விழாவில் எல்லா மதத்தினரையும் அழைத்து அவர்களுக்கு பாராட்டு வழங்குவது என்பது மிகவும் பெருமையாக இருக்கிறது. நிச்சயமாக நாங்களும் இது போல சூழ்நிலைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு முன்னோடியாக இருக்கும் இந்த அமைப்பினருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம என்ன பேசலாம் அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா சொல்லணும்னா 3 மதம் இதே பெருமை. நம்மளை பற்றியே பெருமையாக பேச வேண்டியதில்லை. பட் இந்த 3 பேருக்கும், நம்மளுடைய எல்லா மக்களுக்கும் பொதுவான சிந்தனை எது கொடுத்தா நல்லா இருக்கும் என்னோட அனுபவத்தில் அப்படிங்கும்போது 2 முக்கியமான விஷயங்கள்ல நான் வாழ்க்கையில எங்க போனாலும் சொல்றது, வாழ்க்கை ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும். அடுத்தது அந்த சுறுசுறுப்பா இருக்கணும்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில இலக்கு இருக்கணும்.
ரெண்டாவது, இலக்கு அடைகிறது மட்டும் முக்கியம் அல்ல, வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு மணித்துளியும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு தான் முக்கியமான விஷயங்கள். இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 10 நிமிஷத்துல இந்த கருத்துக்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல்ல வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னா எப்பவுமே எது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எல்லாரும் பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் தான் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட். ஏன்? அதுல வெற்றி இருக்கு, தோல்வி இருக்கு. வெற்றி அடைகிறதுக்கு நம்ம எல்லாருமே முயற்சி பண்ற வாய்ப்புகள் இருக்கு, ட்ரை பண்றோம். அதே மாதிரி வாழ்க்கையும் நீங்க ஸ்போர்ட்ஸா பார்க்கணும். வாழ்க்கையில இலக்கு அப்படின்னா எல்லாருமே நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ப்ரொஃபஸர் ஆகணும், அது கிடையாது. நமக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையோட எண்டுங்கிறது ஒரு 70 வயசு 80 வயசு. 70-80 வயசுல நான் எப்படி இருக்கணுங்கிறத முடிவு பண்றதா இலக்கு. அந்த இலக்கை நம்ம எப்படி முடிவு பண்றோம் அப்படிங்கிறது சின்ன சின்ன சீக்ரெட். அந்த இலக்கை முடிவு பண்ணிட்டா அதை நோக்கிய பயணம் தான் வாழ்க்கை பயணம். அந்த இலக்கை எப்படி முடிவு பண்றது? நீங்க வேற எங்கேயும் போக வேணாம், அமைதியா உட்கார்ந்து கண்ணை மூடி நமக்குள்ள அதை பார்க்க தொடங்கினாலே அது தானா வளர ஆரம்பிச்சிடும். அதற்கு நம்மளுடைய இஸ்லாம் அமைப்புகளுக்கும் கிறிஸ்டியன் அமைப்புகளுக்கும் அருமையான வாய்ப்பு. எங்களுடைய இந்து அமைப்புல பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு அலங்காரத்தை நாங்க ரசிச்சுட்டு வரோம். ஆனா இந்த மக்களுக்கு அழகா அங்க போய் தியானம் பண்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கு. அப்ப நம்ம என்ன இந்த இடத்துல நம்ம உள்நோக்கிய பயணம், அந்த நேரம் கிடைக்கும் போது உங்களுக்குள் பயணம் செய்யுங்கள். உங்களுக்குள் பயணம் செய்யும் போதுதான் வாழ்க்கையை நாம் உணர முடியும். ரொம்ப அழகா சொல்லணும்னா இதை மனசு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம மனசுங்கிறது ஒரு உயிர் அப்படின்னா உடலும் மனசு சேர்ந்ததுதான் உயிர். இதுல இந்த மனசுங்கிற விஷயத்த நம்ம ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டா வாழ்க்கையை நம்ம நடத்தலாம். அப்ப மனசை எப்படி ஹேண்டில் பண்றது? இந்த மனசுங்கிற விஷயத்த அது ஒரு குடும்பமா பார்த்தோம்னா அதுல 4 பேர் வாழ்றாங்க. ஒன்னு விழிப்புணர்வு மனம், இன்னொன்னு ஆள் மனம், அடுத்தது மனசாட்சி, அடுத்தது நம்மளுடைய அறிவு. இந்த 4 பேர் தான் மனசுங்கிற குடும்பத்துல இருக்காங்க. அதுல விழிப்புணர்வு மனம்னா என்ன? இந்த க்ஷணம் விழிப்புணர்வு மனம். நம்ம எல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம், நான் பேசுறது நீங்க கேட்கறது, இதுதான் விழிப்புணர்வு மனம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆள் மனம்னா என்ன? இந்த விழிப்புணர்வு மனம்லாம் பதிவாயிடும். நம்ம பணத்தை பேங்க்ல போடுற மாதிரி மனசுங்கிற ஒண்ணுல பதிவு தான். அந்த பதிவு ஆள் மனசுல போய் சேருது. அந்த கலெக்ஷன் ஆஃப் விழிப்புணர்வு மனம் தான் நம்ம பிறந்ததிலிருந்து கண்ணால பார்த்தது, காதால கேட்டது, சிரிச்சது, அழுதது, சிந்திச்சது எல்லா பதிவுகளும் உள்ளர போய் டெபாசிட் ஆகுது. அதுதான் ஆள் மனசு. அது எப்படி செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணத்தை நம்ம பேங்க்ல போடுறோம், தேவைன்னா பணத்தை நம்ம எடுக்கிறோம். இந்த ஆள் மனசு எப்படின்னா பதிவு உள்ளர போகும், ஆனா எடுக்க வேணாம், அது தானா வந்துகிட்டே இருக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அது என்னென்ன மனசுல இருக்கோ அதை கொட்டிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஆள் மனசு. மூணாவது மனசாட்சி. மனசாட்சிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதுதான் இறைநிலை. இறைவன் அங்க குடியிருக்கார். ஒவ்வொரு உயிர்லையும் இறைவன் இருக்கார். நம்ம கண்ணை மூடி அமைதியா உள்நோக்கி பயணம் பண்ணோம்னா இறைவன் நமக்கு பதில் கொடுப்பார். அது எப்படி நான் சொல்றேன். அடுத்தது இந்த 3 சொல்லிட்டேன். அடுத்தது நம்ம தான் அறிவு. அதுதான் நம்ம. இதுல இந்த அறிவு, ஆழ்மனம், இந்த 2 தான் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். விழிப்புணர்வு மனம் பிக்சட், அது பதிவாகுது, உள்ளர போகுது. ஆழ்மனம் என்ன பண்ணுது? அதை வெளியில வந்ததை கொடுத்துட்டு இருக்கு. அதை அறிவு என்ன பண்றோம்? அதை தேவைன்னா எடுத்துக்கிறோம், தேவை இல்லைன்னா அதை விட்டுட்டு அடுத்த இன்னொரு பதிவு வரதை எடுக்கிறோம், இல்ல அதையும் தாண்டி கற்பனை பண்ணி சிந்திக்கிறோம். அதுதான் அறிவு, அதுதான் நம்ம. பட் மேக்சிமம் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல அதுல இருந்து என்ன கொட்டுதோ, ஆள் மனசுல இருந்து என்ன கொட்டுதோ அதை எடுத்துக்கிட்டு பயணம் செய்யறதே நம்ம அறிவா இருக்கு. நம்ம கற்பனை சிந்திச்சு செயல்படுற ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். அங்கதான் இந்த இடத்துல தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். இந்த இடத்துல தான் நம்ம அறிவு கற்பனை செய்ய வேண்டும். அந்த கற்பனை தான் அதுவும்
நல்ல கற்பனையா இருக்கணும், சந்தோஷமான கற்பனையா இருக்கணும். அந்த சந்தோஷமான பதிவுகளும் அதுவும் விழிப்புணர்வு மனம் மாதிரிதான், அதுவும் ஆள் மனசுக்கு போகும். அந்த சந்தோஷமான பதிவுகள் வெளியில வரும். அப்ப வாழ்க்கைய நம்மளே நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கலாம், வேற யாரும் தேவையில்லை. அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்து இப்ப நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம அன்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அமைதியா உட்கார்ந்து நம்ம பார்த்த கோயில போய் பார்த்த மாதிரி கற்பனை பண்ணி விஷுவலைஸ் பண்ணி அந்த 10 நிமிஷம் நீங்க நினைச்சு பாருங்க, அப்படியே மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். மனசு மகிழ்ச்சியா இருக்கும் போது உடம்பு பூடிக்கும். அதே மாதிரி நம்ம தர்காவுக்கு நம்ம நினைச்சா அமைதியா உட்கார்ந்துக்கிட்டு அழகா போய் தர்காவில் போய் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வர முடியும். நான் தினமும் திருவண்ணாமலை போய் 14 கிலோமீட்டர் சுத்திட்டு இருக்கேன். என்ன அந்த ஒரு 10 நிமிஷம் மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப நம்மளே நாமே மகிழ்ச்சியாக்கிக்கலாம். சந்தோஷமான பதிவு அது ஆள் மனசுக்கு போகுது, அது அடிக்கடி வெளியில வருது. நம்மளே மகிழ்ச்சி, எந்த நேரமும் மகிழ்ச்சி நம்மோடு இருக்கும். இததான் கற்பனை தியானம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டா என்னோட வாழ்க்கையில நான் கொரோனா காலத்துல எனக்கு கிடைச்ச அனுபவத்தை உங்களோட நான் ஷேர் பண்றேன். சகோதரர்களே சகோதரிகளே, வேண்டுதல் ஒரு பக்கம் இருக்க, உங்களை நீங்களே சான்ஸ் கிடைக்கும் போது மசூதியிலும் சர்ச்சிலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினையுங்கள். பிடிச்சதை நினைச்சு சந்தோஷப்படுங்க, அதை விஷுவலைஸ் பண்ணுங்க, அதுல நீங்களே ஹீரோவாய் வாழுங்க. அதே மாதிரி இத படிப்படியா ஒரு வாரத்துல பண்ணிட்டு வாழ்க்கை இலக்க பிக்ஸ் பண்ணுங்க, அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. 70 வயசுல நான் எப்படி இருக்குன்னு நீங்களே ஹீரோவா வாழ பழகுங்க. அந்த பதிவுகளும் ஆள் மனசுக்கு போய் திருப்பி உன்னை தூண்டும். உன்னுடைய வாழ்க்கை அழகா ஸ்டார்ட் ஆயிடும். அந்த பயணம் அற்புதமாக நம்மளை அழைத்து செல்லும். அதுவே நம்ம வாழ்க்கைய சிறப்பாக்கிடும். இதுக்கு வேற எங்கேயும் போக வேணாம். அமைதியா உட்காருங்க, 10 நிமிஷம் தினமும் உட்காருங்க, பழகுங்க. இப்ப எங்க ஹோட்டல்ல 1000 பேர் தினமும் உட்கார்ந்தே ஆகணும். என்னுடைய ஸ்கூல்ல 3000 ஸ்டூடெண்ட் தினமும் உட்கார்ந்து கற்பனை தியானம் பண்ணி மகிழ்ச்சியா இருக்கணும். அதுக்கப்புறம் இலக்குகளை நினைச்சு நீ மகிழ்ச்சியாது அப்படிதான் கொண்டு போறோம். அது நம்மளை நாமே மகிழ்ச்சியாக்கிக்கலாம். வாழ்க்கையையும் பிக்ஸ் பண்ணிடலாம். வாழ்க்கையை நோக்கிய பயணத்தையும் நம்ம தொடங்கலாம். இதுதான் நாம் நம்மளே மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு. அடுத்தது ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னேன். வேற ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள்ங்க. எல்லா உயிரையும் ஒரே உயிரா பாருங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. ஜாதி மதம் அது இது பணக்கார ஏழை எல்லாத்தையும் தூக்கிறீங்க. எல்லா உயிரையும் ஒரே உயிர். அந்த உயிரை நம்ம மகிழ்ச்சி ஆக்கணும் அப்படிங்கிற உணர்வோட உங்க வாழ்க்கையை தொடங்குங்க. முதல்ல நம்ம குடும்பத்துல ஆரம்பிங்க. நம்ம கணவன் மனைவி பிள்ளைற காலையில எந்திரிச்சு அவங்கள பாராட்டுங்க. அவங்கள்ட்ட குறைய கண்டுபிடிக்காதீங்க. நம்ம எல்லா ஜென்மமும் குறைய கண்டுபிடிச்சு சரி பண்றதுலயே வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு குறையை பார்க்காமல் நிறையை பாருங்கள். அதை நிறைய தேடி ஒவ்வொருத்தரையும் பாராட்ட பழகுங்கள். முதல்ல குடும்பத்துல நம்ம மனைவியை பாராட்டுவோம், நம்ம பிள்ளைய பாராட்டுவோம், பார்க்கிற உயிரெல்லாம் பாராட்டுவோம். பாராட்ட பாராட்ட பாராட்டும் நமக்கு மகிழ்ச்சி, பாராட்டை கேட்கும் மக்களுக்கு மகிழ்ச்சி. அது அப்படியே திருப்பி என்ன கொடுக்கிறோமோ அதுதான் கிடைக்கும். இதுதான் அற்புதமான வாழ்க்கை. நம்மள காலையில எழுந்திரிச்சா என்னோட வாழ்க்கையில நான் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நான் மனைவி குட் மார்னிங் இல்லாட்டி வாழ்க வளமுடன் சொல்லிட்டு நேர கீழே இறங்கி போட்டேன்னா சமையல்காரமா அவங்களுக்கு ஒரு வணக்கம் வாழ்க வளமுடன். வாட்ச்மேனை போய் கீழே இறங்கி பார்த்துட்டு வணக்கம் வாழ்க வளமுடன். அதுக்கப்புறம் என்னோட ஹோட்டல்ல இறங்குறேன், 50 பேர் இருந்தாலும் அவங்களை தேடி போய் பார்த்து அவங்களுக்கு வணக்கம் வாழ்க வளமுடன் சொல்லி கை கொடுக்கும் போது நீ நானும் ஒரே உயிர், we are safe அப்படிங்கிற உணர்வு. அந்த உணர்வுக்கு காரணம் பனானா லீஃப்னு ஒரு நிறுவனம் இருக்குன்னா அது நான் மட்டும் கிடையாது, அந்த 50 பேர் ஊழியர்கள் சேரும் போதுதான் அது நிறுவனமாக மாறுகிறது. அவர்களுக்கு நான் ஒரு நன்றி சொல்லுகிறேன் என்ற உணர்வோடு தான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்குவேன். அவர்களிருந்து சில நேரம் ரெஸ்பான்ஸ் இருக்கு, சில நேரம் ரெஸ்பான்ஸ் கூட இருக்காது. ஐ டோன்ட் மைண்ட் இட். நான் நன்றி சொல்றேன் உணர்வோடு. அந்த உயிரை பார்த்து மகிழ்ச்சியா பார்த்துட்டா எனக்கு அந்த ஹோட்டல்ல முடிஞ்சது. இப்படி ஆரம்பிச்ச வாழ்க்கை இன்னைக்கு பார்க்கிற உயிரெல்லாம் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சியா சொல்லி கை கொடுக்கும் போது நான் ஆனந்தமாகிறேன். அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம், ஆனால் அது அங்கு தொடங்கி அங்கு போயிட்டு திருப்பி அது எனக்கு வந்தே தீரும். வாழ்க்கையே அற்புதம்.
சகோதரர்களே, சகோதரிகளே, வாழ்க்கையில 10 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. உங்களுக்காக உட்காருங்க. உங்களுக்கு எல்லாம் சர்ச் இருக்கு, மசூதி இருக்கு, அழகான அமைப்பு, இடம் இருக்கு. இதனால் வரைக்கும் வேண்டுதல் வேண்டுவோம், அதன் வேறு. 10 நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கை இலக்கை பிக்ஸ் பண்ணி அதுல மகிழ்ச்சியாக வாழுங்கள், பிடிச்ச மாதிரி வாழுங்கள், அந்த இலக்கை பிக்ஸ் பண்ணுங்கள். அது அற்புதமாக உன்னை வாழ்க்கையை அழைத்து செல்லும். பார்க்கும்போது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிரையும் ஒரே உயிராக மதித்து அவர்களை பாராட்ட பழகுங்கள். பாராட்டுங்கிறதா உலகத்திலேயே மிக உயர்ந்த பண்பு அன்புன்னு சொல்லுவோம். அன்பை வெளிப்படுத்தக்கூடிய மிக உயர்ந்த பண்பே பாராட்டு. எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் 10 நிமிடம் உங்கள் வாழ்க்கையை உங்களுடைய உயரத்திற்காக ஒதுக்கி மகிழ்ச்சியாக்கி, அடுத்த அனைவரையும் பாராட்டி, அனைவரையும் மகிழ்ச்சியாக்கி, இந்த உலகத்தையே மகிழ்ச்சியான உலகமாக மாற்றுவோம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த நமது பாலக்கரை நமது அமைப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாழ்த்துக்களையும் தெரிவித்து, எனக்கு பரிசு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க வணக்கம். நன்றி ஐயா மனோகரன் அவர்களே. அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்க வருமாறு தூய வளாளர் தன்னாட்சி கல்லூரியின் இணை பேராசிரியரும் முன்னாள் ஆங்கிலத்துறை தலைவருமான முனைவர் வி.எல். ஜெயபால் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹஜ் பெருநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பை அளித்த குறிப்பாக ஹஜ் மைதீன் சார் அவர்களுக்கும், இந்த ஜமாத்தில் இருக்கிற நிர்வாகிகள் அனைவருக்கும், எனது நண்பர் உமர் பேராசிரியர் ஜமால் முகமது காலேஜில் இருக்கிறார், அவருக்கு சிறப்பான நன்றிகள். இந்த பெருநாள் கொண்டாட்டம் அப்படின்னு நம்ம இங்க வந்திருக்கிறோம். எல்லா மதத்தையும் ஒன்றாக இணைக்கின்ற ஒரு கொண்டாட்டம், மிக சிறப்பான ஒரு நேரம். இப்ப எனக்கு முன்னாடி சார் பேசினாங்க, மனோகர் சார் மிக அருமையாக எப்படி நம்ம ஒரு இலக்கை நிர்ணயிக்க வேண்டும், எப்படி போகணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா, நம்ம வாழ்க்கை இன்பமாக இருக்க வேண்டும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னாங்க. என்ன பொறுத்தளவுல நம்ம இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில செய்யணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இதை ஒரு இயக்கமா செய்து கொண்டிருப்பதுதான் இந்த இயக்கம் மிகச்சிறப்பாக. அதாவது நபிகளுடைய வார்த்தைகளை சும்மா வார்த்தைக்காக சொல்லணும்னு இல்லாம செயல்பாடணும், அதாவது செயல்பாட்டில் காமிக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பாலக்கரை வட்ட ஜமாத்துக்கு எல்லாருமா நல்ல சிறப்பான கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். நம்ம இங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். அவங்களுடைய அந்த கோட்பாடுகள், அதாவது நபிகள் சொன்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சகோதரத்துவம், அன்பு, அமைதி, இது மூன்றையும் அதிகமா அவங்க பேசுறாங்க, அதை வெளிக்கொணர்றாங்க. ஏன்னா நம்ம பாட்டு கேட்டிருக்கோம், எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே அப்படின்னு. அது வந்து ஒரு தனிநபரை மையப்படுத்தி அவருக்கு தான் புகழ் அப்படின்ற மாதிரி. என்னை அறியாம இது பாட்டு சரியா புரியாம எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அப்படின்னு நான் பாடிக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். ஆனா இங்க வந்து எல்லா செயலும் இறைவன் ஒருவனுக்கே அப்படின்றத ப்ரூவ் பண்ற மாதிரி இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா செயல்களும் இது நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம செய்யற எல்லா செயல்களும் இறைவனுக்காக. அது எல்லா மதத்தினருமே அதைத்தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்ப கிறிஸ்டியானிட்டியா இருந்தாலும் சரிதான், இந்துவிசமா இருந்தாலும் சரிதான், முஸ்லிம்ஸா இருந்தாலும் சரிதான், அன்பு, சகோதரத்துவம், அமைதியா இருக்கணும் அப்படின்றதான் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் வேறுபாடுகள் இருக்கிறது, ஒற்றுமையாக இதை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதுதான் இந்த இணைப்பு, அதுதான் இந்த கூட்டம். சோ இந்த மாதிரி நான் இப்ப ஆக்சுவலா உள்ள வந்த உடனே சார் ஹெச்எம் ஒருத்தர் இருக்கிறார், அவரை பார்த்தேன், பேசும்போது சொன்னாரு, சார் நம்மளும் இது மாதிரி செய்யணும் சார். மனோகரன் சார் ஆரம்பிக்கும் போது ஒரு உற்சாகத்தை சொன்ன, நம்மளும் இது மாதிரி ஏதாவது செய்யணும்ன்ற உற்சாகத்தை தருது அப்படின்றது. இதுதான் செயல், இதுதான் செயல்.
இந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த நல்ல அமைப்புக்கு மீண்டும் ஒரு பாராட்டுக்கள். ஒரு சில விஷயங்கள் இதை நம்ம எப்படி அதிகப்படுத்திக் கொள்ளலாம் ஒரு தனிநபராக அப்படின்னா, இப்ப நான் கல்லூரியில பேராசிரியர் இருக்கிறதுனால மாணவர்களை பார்க்க முடியுது. மாணவர்கள்ட்ட ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிடியூட், அதாவது நேர்மறை சிந்தனை இல்லாம பார்க்கிறேன். ஏன் இப்படி இல்லை அப்படின்னு பார்த்தா, நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே நெகட்டிவா தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிற செய்திகள் எல்லாமே நெகட்டிவா இருக்குது. கொலை கொள்ளை இல்ல வன்முறைகள் எல்லாத்தையுமே எதிர்த்து, அதாவது மதத்தையோ இல்ல மொழியையோ ஜாதியையோ இல்ல நிலத்தையோ எதிர்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு நிறைய கிடைக்குது. இந்த இன்புட் உள்ள போக போக அதை பொறுத்து தான் நம்மள வெளியோட பேச்சு வருது. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நேர்மறையாக பார்க்க வேண்டும். நேர்மறையா நம்மளால பார்க்க முடியலையா என்ன? நான் என் மாணவர்கிட்ட கேட்பேன், தம்பி நீ நல்லவனா? இன்னைக்கு காலையில நீ காலேஜுக்கு வரும்போது உன்னை பார்த்து யாராவது ரொம்ப தங்கமான பையன், போயிட்டு வாப்பா என் மகனே மகளே அப்படின்னு சொல்லி பாசத்தோட அனுப்புனாங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல சார் நடக்கவே நடக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க. எதுக்காக அதை கேட்கிறேன்னா, நேர்மறையான கண்ணோட்டம், சிந்தனை, பார்வை இல்லை. நேர்மறை அப்படின்றது உள்ளதை உள்ளபடியே சொல்றது. நமக்கு கிடைக்கிற இன்புட் நிறைய நெகட்டிவா இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவாவே நிறைய பார்க்கிறோம். அது குறிப்பா இப்ப நம்ம நாட்டை பொறுத்தளவுல மதத்தை வைத்து அவங்களா இவங்க எல்லாருமே இந்த விதமான தப்பு செய்யறவங்க, அதனால அவங்கள்ட்ட பழகாது, நெகட்டிவான ஆஸ்பெக்டை ஹைலைட் பண்ற ஒரு விஷயமா பார்க்கிறோம். ஆனா இங்க நம்ம அதை அப்படியே நேர்மறையா பார்க்கிறோம். எல்லாம் ஒன்று கூடிய ஒன்றுபட்டு வாழ, சகோதரத்துவத்தை வெளிப்படுத்த, அன்பை வெளிப்படுத்த அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம செயல்பாடுகளை பார்க்கிறோம். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருமே எடுத்துட்டு போக வேண்டிய ஒரே விஷயம், பார்க்கக்கூடிய விஷயங்களையும் செய்யக்கூடிய விஷயங்களையும் நேர்மறையாக பார்க்க வேண்டும் அப்படின்றதுதான். நிறைய நிறுவனங்கள் நன்றாக நடப்பதற்கு காரணம், இப்ப சார் சொன்னது மாதிரி அவங்க விரும்புறாங்களோ இல்லையோ, ஒரு சிலர் நேர்மறையான அன்பையும் அமைதியும் சமாதானத்தையும் உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்துறது, அதுதான் ரொம்ப முக்கியம். வெறும் வார்த்தையால் அல்ல, எழுத்தில் மட்டுமல்ல. சோ அதைத்தான் இந்த நம்ம சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள் மிக அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில இன்னைக்கு எனக்கும் மனதில் ஒரு ஷாக் என்னன்னா, சிறப்பு விருந்தினராக வந்தேன், ஆனா ஒரு விருது கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் உயர்ந்தவனா அப்படின்னு என்னையே சோதிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஷாக்கு, ஒரு விருது கொடுத்து சிறப்பிச்சிருக்கிறாங்க. சோ அப்படி எதிர்பார்க்காத விஷயங்களையும் செய்யக்கூடிய இந்த குழுவுக்கு, பாலக்கரை வட்ட ஜமாத்திற்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி முனைவர் VL ஜெயபால் அவர்களே. மற்றபடியாக சிறப்பு பேச்சாளரை கண்ணியப்படுத்தும் பொருட்டு திருச்சி ஜமாத்தே இஸ்லாமியின் தலைவர் ஹஜ் மொய்தீன் அவர்களை வாழ்க்கை திறன் மற்றும் பயிற்சி மவுண்ட் சீனா கல்வி நிறுவனங்களின் பாலக்காடு கேரளா ஜனாப் AP அப்துல் நாசர் சாஹிப் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்தபடியாக நாம் அவளோட எதிர்பார்க்கும் சிறப்புரைக்கு செல்லவிருக்கிறோம். இந்த சிறப்புரையை வழங்க வருபவர் பல ஆண்டுகளாக தன் பேச்சாற்றலால் பலரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி பல அரிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் ஜனாப் AP அப்துல் நாசர் சாஹிப், வாழ்க்கை திறன் பயிற்சியாளர், மவுண்ட் சீனா கல்வி நிறுவனங்கள் பாலக்காடு கேரளா அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையுடைய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கும் மிக சிறந்த பேச்சாளர்கள், அதேபோன்று தலைவர்கள், ஜமாத் இஸ்லாமிய பொறுப்பாளர், அருமை சகோதரர்களே சகோதரிகளே, இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரை மீதும் உரித்தாகட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். என்னுடைய தமிழ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? இன்னைக்கு
நமக்கு குழுமி இருக்கிறது ஈது பெருநாள், ஹஜ் பெருநாள் நிகழ்ச்சி. அதுல எல்லா சமயத்தை சார்ந்தவர்களையும் கொண்டு திரட்டி அந்த மகிழ்ச்சியோடு அந்த புரோகிராமை கொண்டாட வேண்டும் என்று ஜமாத் இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய பேரு இயக்கம் முடிவெடுத்ததின் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜமாத் இஸ்லாமி இந்தியாவும் பாகிஸ்தானும் பிளவுபடுறதுக்கு முன்னேவதாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 1947க்கு முன்னாடி இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்திய துணைக்கண்டத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலத்திலிருந்து from the beginning itself அது மனித மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்துக்கும் கம்யூனல் ஹார்மனி, அதே போன்ற மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை ஒருமைப்பாடு, அதே போன்ற விஷயங்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில தான் இந்த தீபாவளியா இருந்தாலும், பெருநாளா இருந்தாலும், கிறிஸ்துமஸா இருந்தாலும், இதே போன்ற சில ஒகேஷன்ஸ் எல்லாம் வரக்கூடிய நேரத்துல எல்லா மதத்தை சார்ந்தவர்களையும் ஒன்று திரட்டி அந்த மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் கைமாறிக்கொள்வது, அப்படி அந்த ஷேரிங்ல அது அந்த மகிழ்ச்சி அதிகமாக்கப்படுத்தும். இரண்டாவது, ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகும். அரபியில ஒரு ப்ரோவர்ப் இருக்கு, ஒரு பழமொழி, அன்னாசு ஆயுதாவு மா ஜுஹிலா என்று சொல்லுவாங்க. மனிதன் எதை பற்றி அறியாமையில் இருக்கிறாங்களோ அதை பற்றி அவன் எதிரியாக நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை அவன் தெரியலன்னு சொன்னா அது அவனுடைய எதிரின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவன் அறியும் போதுதான் அது எனக்கு எதிரி இல்லை, பகமே இல்லை, மாறாக அது எனக்கு நண்பன், இல்லை என்றால் எனக்கு நல்லது என்பது தெரியறது எப்போன்னு கேட்டா அதை பற்றி அறிவு பெறும்போதுதான். மதங்களை பற்றி இருக்கக்கூடிய இந்த காலம் அப்படித்தான். இப்போ நம்மளுடைய சோசியல் மீடியா எல்லாம் எடுத்து பார்த்தா அதிகமாக பாசிட்டிவான மெசேஜஸ், இங்க 2 பேரும் பேசினாங்க, பாசிட்டிவான மெசேஜை விட அதிகமா நெகட்டிவ் தான் அதிகமா பரவிட்டு இருக்குது. ஒரு இடத்துல இன்னைக்கு ஒரு ஏழ்மையான ஒருத்தருக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதே நேரத்துல ஒரு வீடு அடிச்சு உடைச்சு பயங்கரமா ஒரு அட்டோடியம் நடந்திருக்குது. அடுத்த நாள் பத்திரிகையில லீடிங் செய்தியாக இதுல எந்த செய்தி வரும் நீங்களே சொல்லுங்க? அடிச்சு உடைச்சது. ஆமா, கரெக்டா சொல்றீங்க, கரெக்டா. அதுதான் இந்த நெகட்டிவ் தான் மக்கள் மத்தியில பரவுது தவிர மற்றபடி பாசிட்டிவான விஷயங்கள் இல்ல. அப்ப இந்த அடிப்படையில மக்கள் மத்தியில அந்த பிரிவினை ஏற்படுத்துறது, அந்த காழ்ப்புணர்ச்சிகளை ஏற்படுத்துறது, மக்கள் மத்தியில பகைமையை உண்டு பண்றது, அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய செய்திகளும் அது சம்பந்தமான சம்பவங்களும் தான். அது ஜாதியின் அடிப்படையில, மதத்தின் அடிப்படையில நிறைய நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்துல பழைய காலங்களை விட அதிகமாக மத நல்லிணக்கத்தையும் மதங்களை பற்றி ஒருவருக்கொருவர் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் அதிகமாக ஏற்படுத்த வேண்டும் என்பது ஜமாத் இஸ்லாமியோட நோக்கம். அதன் அடிப்படையில தான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்னன்னு கேட்டா, ஈது பெருநாள், ஈது பண்டிகை, இந்த பண்டிகை சம்பந்தமான அதோட மெசேஜ் ஆஃப் ஈத் அதுதான் உங்களுக்கு தர சொல்லி இருக்கிறேன். அந்த அடிப்படையில் அது சம்பந்தமா சொல்றதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட சொல்லிட்டு நான் அந்த விஷயத்துக்கு வரலாம்னு நினைக்கிறேன். இந்தியாவை பொறுத்தவரை, பாரதத்தை பொறுத்தவரை சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா, உலகத்திலே மிக சிறந்த நாடு எதுன்னு கேட்டா நம்மளுடைய இந்திய நாடு தான். அல்லாமா இக்பால் அவருடைய பாடல், மஸ்ஹப் நஹி சிகாத்தா ஆபஸ் மே பைர் ரக்னா, எந்த மதங்களும் உங்களுக்கு கற்றுத்தருவதில்லை, ஒருவருக்கொருவர் பகைமை உண்டு பண்றதுக்கு கற்றுத்தருவதில்லை. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. யார் சொன்னாரு? பாரதியர். இந்த அடிப்படையில நம்ம இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு இந்தியா, அந்த இந்தியாவை பற்றி இன்னைக்கு சர்வதேச அடிப்படையில எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் இருக்குதுன்னு நான் சொல்லாமே உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். எப்படி இந்தியாவை இன்னைக்கு சர்வதேச அளவில் பார்த்து கொண்டிருக்கிறது. மார்ட்டின் லூதர் கிங் தெரியும் உங்களுக்கு, ஐ ஹாவ் எ ட்ரீம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பேச்சு, ஒரு ஸ்பீச்சை கொடுத்தவர். என்ன அவருடைய ட்ரீம் என்னன்னு கேட்டா 40ஸ்ல அந்த காலத்துல அவர் கொடுத்த ட்ரீம் என்னன்னு கேட்டா, கருப்பனும் வெளுத்தவனும், அது வெள்ளைக்காரனும் ஒரு கருத்த நபரும், அவர் கருத்த மார்க்கத்தை இதுல சேர்ந்தவர், தன்னுடைய பையனும் ஒரு வெள்ளைக்காரனுடைய பையனும் ஒரே கிளாஸ்ல ஒரே பெஞ்சில் உட்கார்ந்து படிக்கணும். அப்படி சார், அப்படித்தான் அவருடைய கனவு. 1940ஸ்ல
அதுக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா? சுட்டு கொல்லப்பட்டாங்க. அவர் வந்து சர்வதேச அளவில் பல்வேறு ஊர்களுக்கு போகும்போது போகாரு. ஆனா இந்தியாவுக்கு வரும்போது அவர் என்ன சொல்லுவாரு தெரியுமா? நான் எல்லா ஊருக்கும் போகும்போது அது இட்ஸ் எ மியர் விசிட், ஒரு நாடு வந்து நான் ஒரு விசிட் பண்றேன் அவ்வளவுதான். ஆனா இந்தியாவுக்கு வரும்போது இட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் எ பில்கிரிமேஜ். என்ன தமிழ்ல சொல்லும்? பில்கிரிமேஜ்னா ஒரு புனித யாத்திரை இல்லையா? இந்தியாவுக்கு வை கேக்குறாங்க, என்ன அப்படி நீங்க ஏன் இந்தியாவுக்கு வரும்போது அது வந்து ஒரு புனித யாத்திரையாக எடுக்கிறாங்க? இட் இஸ் ஹோம்லேண்ட் ஆஃப் மகாத்மா காந்தி. எனக்கு என்ன, மகாத்மா காந்தி வந்து மனிதனுடைய அந்த மதம், ஜாதி, நிறம், வர்ணம் இதுக்கெல்லாம் அந்த பக்கம், மனோகர் சார் இங்கே சொன்னதை போன்று மனிதன் என்ற மனிதம் என்பதை அடிப்படையில கீழ் ஜாதி மேல் ஜாதி அந்த இந்த டிஸ்கிரிமினேஷன் ஒன்றும் இல்லாமல், கிளாசிபிகேஷன் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் ஒண்ணுதான் என்ற அடிப்படையில ஒரு மார்க்கத்தை, ஒரு சத்துவத்தை, ஒரு கன்செப்டை உருவாக்கி இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு காந்தியின் நாட்டுக்கு வரும்போது எனக்கு அது வெறுமனே ஒரு நாடு சந்தர்சனம் அல்ல, ஒரு நாடை விசிட் பண்றது இல்ல, மாறாக அது வந்து எனக்கு ஒரு பில்கிரிமேஜாக நான் எடுத்துக்கிறேன் என்று அவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு இந்தியா இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்குது? இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பண்டிகைகள் கொண்டாட முடியுதா? அதெல்லாம் சொல்லும் போது நமக்கு கேரளாவிலேயும் தமிழ்நாட்டிலேயும் எல்லாம் இறைவனுடைய அருளால் இன்னும் அந்த மத நல்லிணக்கமும் ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய அந்த அழகான சந்தோஷமான அந்த மகிழ்ச்சியான அந்த பல நிகழ்ச்சிகளையும் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இது இங்கிருந்து அங்க போனால் இல்லை, நார்த் இந்தியால போயிருக்காங்களான்னு தெரியாது, போனா அங்க ஹிந்து பாணி முஸ்லிம் பாணி வேற வேற, இந்து அவங்க வில்லேஜஸ் வேற இவங்க வில்லேஜஸ் வேற, ஒருவருக்கு ஒருவர் பயங்கரமான பகைமையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு தாய் பெற்ற மக்கள் என்று சொல்லி ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் நாம சொல்லக்கூடிய அதே மக்கள் இப்படி ஆகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, சில பொலிட்டிக்கல் அமைப்புகளுடைய அரசியல் ஆதாயத்துக்காக மக்களை பிரித்து ஆளக்கூடிய, பிரித்து கொண்டு போகக்கூடிய அந்த பிரிட்டிஷ்காரன் தொடங்கி வச்சது இன்னைக்கு இந்த அரசியல் ஆதாயத்துக்காக இன்னைக்கு மக்களை மதத்தின் அடிப்படையில் வேறுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது வந்து தமிழகத்தையும் எல்லா இடத்துலயும் அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஒரு செக் பண்ணணும். somebody has to say no, இது அங்க நிக்கணும், இது வேண்டாம், மா நிஷாதா இல்லீங்களா, வால்மீகி சொன்னாங்கல்ல, மா நிஷாதா கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி, அந்த அடிப்படையில அங்க ஒரு நோ சொல்றதுக்கு somebody should become, யாராவது ஒருத்தர் வந்து முன்னுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில தான் இந்த நிகழ்ச்சி எல்லாம். டாகோர் அவர்களுடைய அருமையான ஒரு கதை உண்டு, ஒரு கவிதை உண்டு. அந்த கவிதையில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, சூரியன் வந்து பூமியில பயங்கரமான வெப்பமும் அதே போன்ற வெளிச்சமும் இந்த ஒளியும் எல்லாம் கொடுத்து தன்னுடைய வேலையை முடித்து தான் விலகி தான் ஓய்வு பெற, அது என்றால் இரவு அஸ்தமயம், அதுக்கு போகக்கூடிய நேரத்துல, சன்செட்டுக்கு போகக்கூடிய நேரத்துல சூரியன் கேள்வி கேட்குதாமா, என்னன்னு தெரியுமா, நான் இவ்வளவு நேரத்தை உங்களுக்கு ஒளியை தந்தோம், வெளிச்சத்தை தந்தோம், நேரத்தை உங்களுக்கு சூடு எல்லாமே நான் பகிர்ந்து தந்தோம், என்னுடைய வேலை செய்வதற்கு வேற யாராவது இருக்குதா? அந்த நேரத்துல ஒரு மெழுகுவர்த்தி ஒரு ரூமில் இருந்து சுயம் அது அப்படி உருகிட்டு சுயம் அது எரிஞ்சு கொண்டே அதை என்ன சொல்லிச்சுன்னா, நீ கொடுத்த அளவுக்கு பெரிய சூடும் பெரிய வெளிச்சமும் என்னால தர முடியாது, பட் ஐ கேன் டூ மை பெஸ்ட், மை லெவல் பெஸ்ட். ஆனா எனக்கும் ஒரு சில செய்ய முடியும். ஒரு மெழுகுவர்த்தி அங்க இருந்துட்டு எவ்வளவு வெளிச்சமும் எவ்வளவு சூடும் தர முடியுமோ அந்த அளவுக்காவது சூரியனோட அளவுக்கு நமக்கு செய்ய முடியலனாலும் இந்த அளவுக்காவது ஐ கேன் டூ சம்திங் என்ற அடிப்படையில செய்ய முடிந்தால் அது பெரிய காரியம். அதுதான் ஜமாஅத் இஸ்லாமி நினைக்கிறது. இவ்வளவு பெரிய நாட்டுல, இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நாட்டுல இவ்வளவு பயங்கரமாக இந்த காழ்ப்புணர்வும் இதே போன்ற பகைமையும் இதே போன்ற வெறுப்பும் இந்த ஹேட் கேம்பெயின் எல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்துல நம்ம இந்த 10 பேரை உட்கார வச்சு இப்படி ஒரு விஷயம் நடத்தினால் அதனால எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படும் சொன்னால், அந்த மெழுகுவர்த்தி சொன்ன மாதிரி அதாவது சம்திங் இஸ் பெட்டர் தேன் நதிங், ஒன்றும் செய்யாம இருக்கிறத விட ஏதாவது சின்ன அளவிலாவது நம்ம செய்யணும் என்ற ஒரு எண்ணம் கூடிதான் இதற்கு அடிப்படை காரணம். இந்த பெருநாள் 2 பெருநாள் இருக்குது முஸ்லீம்களுக்கு. ஒன்று ஈது ஃபித்ர், இன்னொன்று ஈதுல் அதஹா. ஒன்று சின்ன இது பக்ரீத்னு சொல்லும், மற்றதுக்கு என்ன சொல்லும், ரம்ஜான், ரம்ஜான் பண்டிகை. ஒன்று ரம்ஜான் என்று சொல்லக்கூடிய ஒரு மாசம் வந்து அந்த விரதம், அதாவது அந்த நோன்பு வைத்ததற்கு பிறகு பசி பட்டினியோடு இருந்ததற்கு பிறகு மகிழ்ச்சியாக அடுத்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அதுதான் ஒன்று. 2வது வந்து
ஹஜ்ஜுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த ஹஜ்ஜுக்கு அந்த மக்கா என்று சொல்லக்கூடிய நகரத்தை நோக்கி அந்த ஹஜ்ஜு அங்க நிர்வகிக்கக்கூடிய அதே நேரத்துல நாமளும் வந்து ஒரு சாலிடாரிட்டி, ஒரு ஒருமைப்பாடு, அவங்களும் நாமளும் எல்லா சர்வதேச அளவில் எல்லாரும் ஒன்றுதான் என்ற எண்ணத்தோடு அந்த நேரத்துல நாம ஒரு நாள் நோம்பும் வைத்து அடுத்த நாளைக்கு பலி எடுக்கக்கூடிய ஒரு மிருகத்தை வந்து பலி கொடுத்து அந்த மாமிசத்தை வந்து ஏழை எளியவர்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அப்படி ஒரு கொண்டாடக்கூடிய, அதனால பக்ரீத், பக்ரான்னு சொன்ன பக்ரு உருதுல தமிழ்ல பக்ரீனா ஆடு இல்லையா, பக்ரீத்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா ஆடு பலி கொடுக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில பக்ரீத்னு கூட சொல்றாங்க. ஆனா ஈதுல் அல்ஹா அதுதான் அரபியில் அதுக்கு சொல்லும். அதற்கு என்ன பெயர் என்று கேட்டா இறைவனுடைய மார்க்கத்துல தியாகம் செய்யக்கூடிய ஒரு தியாக திருநாள் என்று வேணால் அந்த நாளை சொல்லலாம். இந்த நாள்ல இது ரெண்டும் எடுத்து பார்த்தால் இஸ்லாத்துல இருக்கக்கூடிய அந்த கொண்டாட்டங்கள், இதே போன்ற உங்களுடைய ஃபெஸ்டிவல்ஸ், அதே போன்ற அந்த நாட்களை வந்து எப்படி பயன்படுத்தணும் என்று கேட்கும்போது அது வந்து உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துவது எப்படி என்று கேட்டால் அது நீங்க முதல்ல வந்து சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அதெல்லாம் இறைவனே சார்ந்தது. சந்தோஷமா இருக்கும்போது நீங்க முதல்ல பள்ளிவாசலுக்கு வாங்க, முதல்ல அங்க வாங்க. பள்ளிவாசல்ல வந்து அங்கதான் உங்களுடைய இரண்டாவது அங்கிருந்து சொல்லப்படுகிறது என்னன்னு கேட்டா இறைவனிடம் நீங்க அந்த தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அதே போன்று நீங்க மக்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் அட்ரஸ் செய்ய வேண்டும். அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதை வந்து கண்டுக்காமல் இறைவனை மட்டும் தியானிச்சுட்டு நீங்க இருந்தால் கண்டிப்பா இறைவனுடைய திருப்தியும் பிரீதியும் உங்களுக்கு துவப்பும் உங்களுக்கு பெற முடியாது. இறைவன் திருப்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா, ஒரே நேரத்துல இறைவனையும் அதே நேரத்துல மக்களையும் மனிதர்களையும் நீங்க கவனிக்க வேண்டும். ரெண்டு பேரையும் சரிசமமாக கவனிக்கும் போதுதான் ஒரு நல்ல நபராக, ஒரு நல்ல மனிதனாக நீங்க மாற முடியும். அது வந்து எந்த நேரத்துல கேட்டா ஒரு மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை வரக்கூடிய நேரத்துல மீதி எல்லாமே நம்ம மறக்கிறோம். எல்லாமே மறக்கக்கூடிய நேரத்துல ரெண்டு விஷயம் நீங்க மறக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறது. அந்த மகிழ்ச்சியான நேரத்துல ஒன்று இறைவனையும் மறக்கக்கூடாது, ரெண்டு மக்களையும் மறக்கக்கூடாது, மனிதர்களையும் மறக்கக்கூடாது. ரெண்டு பேரையும் ஒரு சரிசமமாக கவனித்து போகக்கூடிய அடிப்படையில் தான் இந்த ரெண்டு பண்டிகையும் அமைக்கப்பட்டுள்ளது. ஒன்றாவது விஷயத்துக்கு வருவோம். 30 நாட்கள் நம்ம நோன்பு வைத்து பசி பட்டினியோடு இருக்கும்போதுதான் இல்ல வறுமையில திண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய மக்களுடைய வறுமை என்ன, பசி என்ன, பட்டினி என்னன்றதெல்லாம் நமக்கு அப்பதான் தெரியும். நீங்க பாருங்க குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் தமிழ்ல எப்படி சொல்லும், அகில உலக அளவில் பசியின் ஒரு பட்டியல் போட்டிருக்கு, குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். அதுல நம்மளுடைய இந்திய நாடு எத்தனாவது போஸ்ட்ல இருக்குதுன்னு தெரியுங்களா? சும்மா வேணா தட்டி பாருங்க, உங்களுக்கு அப்பப்ப ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல. 127 நாடுகள்ல 105வது இடத்துல இருக்குது. நம்மளோட கீழே நம்மளோட மேல இருக்குது பூட்டான், நேபாள் போன்ற நாடுகள் எல்லாம். அந்த அளவுக்கு பசியிலும் பட்டினியிலும் நம்ம ஊர்ல இருக்குது இல்லைங்களா பசி. அப்ப ஊர்ல இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் பசி பட்டினியோடு இருக்கும்போது கோடி கோடியா கோவில்ல, பள்ளிவாசல்ல, தர்காவில இங்க எல்லாம் போய் குவிக்கப்படுகிறது. ஆனா இங்க இஸ்லாம் சொல்றது என்னன்னு கேட்டா கடவுளுக்கு காசு வேண்டாம். ஏழை எளிய மக்களுடைய பசி பட்டினி நீங்க மாற்றவில்லை என்றால் கண்டிப்பாக அந்த இறைவனுடைய உவப்பு, இறைவனுடைய திருப்தி, இறைவனுடைய நெருக்கம், அந்த இறைவனுடைய உங்களுக்கு இருக்க தொடர்பு கண்டிப்பா துண்டித்து விடும். அது உங்களுக்கு கிடைக்க போறதில்லை. அது கிடைக்கணும்னா நீங்க இறைவனுக்கு நீங்க பிரசாதிக்கிறதுக்காக நீங்க அங்க போய் காசு போட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல அதிகமாக காசு கிடைக்க வேண்டிய இடம் எங்கன்னு கேட்டா மக்கா. நேற்றுக்கு இப்போ 20 லட்சம் பக்கம் மக்கள் அங்க ஹஜ் கர்ம இது நிர்வகிச்சிருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாமே அங்க வர்றாங்க, வந்ததெல்லாம் பண்ணுங்க. அங்க வந்து காசு போடுறது எவ்வளவு வந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அங்க அந்த மாதிரி ஒண்டியே இல்லை, அங்க இல்ல. ஏன்னு கேட்டா அங்க வந்து நீங்க கொடுக்கக்கூடிய பலி கூட ஏழை எளிய நாடுகள்ல மக்களுக்கு அந்த மாமிசத்தை கொண்டு போய் சேர்க்குவதற்கான அந்த அமௌண்ட் கூட சேர்த்து தான் நம்ம அந்த பலி பிடிக்கிறதுக்கான பைசா கட்டுறோம். நீங்க வந்து உங்களுடைய பைசா வந்து கடவுளுக்கு தேவையில்லை. இப்போ வந்து நீங்க பாருங்க, பசி பட்டினியோட வறுமையில திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மக்களை வந்து கவனிக்காமல் இறைவனுக்காக கொண்டு போய் நாம் இதெல்லாம் செய்யக்கூடிய நேரத்துல அந்த மனிதனை கவனிக்காம இறைவனை பிரசாதிக்கிறதுக்காக, இறைவனுடைய திருப்தி கிடைக்கிறதுக்காக நாம செய்யக்கூடியது வந்து அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான்றதுதான் இந்த பெருநாள், ரெண்டு பெருநாள்லையும் நமக்கு தரக்கூடிய முதல் விஷயம்.
அதுல முதல் பெருநாள் பாருங்க, அந்த 30 நாள் பட்டினி கிடந்ததற்கு பிறகு பெருநாளுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? மருதாணியா இருப்பாங்க இல்லையா? இல்ல முஸ்லிம்கள் இல்லையா யாரும் இதுல? ஆமா, மருதாணியா இருப்பாங்க. அத்தர் இதெல்லாம் என்ன ஸ்ப்ரே அதுதான் இருப்பாங்க. அதை விட்டு பிரியாணிக்கு அரிசி அது இதெல்லாம் வாங்கி வைப்பாங்க. ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு முதல்ல புது ட்ரெஸ் இதெல்லாம் வாங்கி வைப்பாங்க. இதுக்கு எல்லாம் முதல்ல அவங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை உண்டு. என்ன தெரியுமா? ஈதுல் ஃபித்ர்னு பேர். அதுங்க அந்த பெருநாளுக்கு பேர். அது என்னன்னு கேட்டா, ஒரு வீட்டுல ஒரு நபருக்கு 2 கிலோ 230 கிராம் பிரகாரம் 10 நபர் இருந்தால் 23 கிலோ அரிசி அவன் வாங்கி ஏழை எளிய வீடுகளை எல்லாம் தொலாவி பிடிச்சு அங்க கொண்டு போய் அந்த அரிசியை கொடுத்துட்டு தான் பள்ளிவாசலுக்கு வரணும். அல்லாம உன்னுடைய பெருநாள், உன்னுடைய கொண்டாட்டம், உன்னுடைய ஈது, உன்னுடைய மகிழ்ச்சி, உன்னுடைய பெருநாள் ஒன்றும் எல்லாம் ஏத்துக்க மாட்டான். அப்ப நீங்க பாருங்க, பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு முதல்ல எங்க போகணும் சொல்லுங்க? மக்கள் மத்தியில போகணும். வறுமையில திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய வறுமை போக்குவதற்கு நீங்க அங்க எதிர்பாருங்க. ஒரு நபர் ஒரு வீட்டுல 73 கிலோ அரிசி ஒரு வீட்டுல வாங்குது, இல்ல ஒரு 10 கிலோ அரிசி வாங்குது, 20 கிலோ அரிசி வாங்குது. இன்னும் 20 கோடி முஸ்லீம்கள் இருக்குது. இந்த 20 கோடி முஸ்லீம்கள்லாம் இந்த அரிசி இந்த தானம் செய்யறதுல 18 கோடி முஸ்லீம்களும் வந்து செய்யறாங்க. 18 கோடி மக்கள் அரிசி வாங்கும் போது, இல்லைன்னா ஏதாவது ஒரு தானியத்தை வாங்கும் போது எவ்வளவு கோடி ரூபாவுடைய வியாபாரங்கள் நடக்கும். அதுக்கு கூடிய விவசாயத்துல எவ்வளவு பெரிய செழிப்பு ஏற்படுத்தும். அது மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்துல கோடிக்கணக்கான ரூபாயோட பட்டாசு வெடிக்கலாம் இல்லையா? பட்டாசு பெருநாளுக்கு பட்டாசு வெடிச்சாலும் என்னாகும்? மக்களுக்கு கிடைக்குமா? ஒண்ணும் கிடைக்காது. ஓணம் பண்டிகைக்கு பல லட்சக்கணக்கான ரூபாயோட பூக்கள். தமிழ்நாட்டில இருந்து பூக்கள் அதிகமா கேரளாவுக்காக பூக்களை அதிகமா விவசாயம் பண்றது தமிழ்நாட்டுல தான். கேரளாவுக்கு வர்றது ஒரே நாள்ல கோடிக்கணக்கான ரூபாயோட பூக்கள். கிறிஸ்துமஸ் முடிச்சிருச்சுன்னா அடுத்த நாளைக்கு பத்திரிகையில வரக்கூடிய மிகப்பெரிய செய்தி என்னன்னு கேட்டா, நியூ இயர் முடிச்சிருச்சுன்னா, ஓணம் பண்டிகை முடிச்சிருச்சுன்னா, நேற்றுக்கு 600 கோடி 700 கோடி 1000 கோடி ரூபாயோட மது. யோசிச்சு பாருங்க இல்லையா? அரசாங்கத்துக்கு ஒரு கால் அது லாபமா இருக்கலாம். ஆனா ஒரு மனிதனுக்கு, சாதாரண மக்களுக்கு அதனால என்ன பிரயோஜனம்? அவரோட கையில இருந்து காசு பாருங்க. இந்த 2வது நீங்க எடுத்து பாருங்க. இந்த பெருநாள்லயும் அப்படித்தான். 20 கோடி மக்கள்ல ஒரு 10% 2 கோடி மக்கள் இருப்பாங்க. 90%க்கும் இந்த பலி கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா, ஒரு மாடு வாங்கணும்னா 50,000 70,000 வேணும். அப்ப அதை எப்படி வாங்க சொல்லியிருக்காங்க? 7 பேர் சேர்ந்தாவது ஒரு காலைக்கட்டு இது அறுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆடு மாடு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. ஒரு ஆவரேஜ் இந்த 2 கோடி மக்கள்ல ஒரு நபர் ஆவரேஜ் ஒரு 15,000 ரூபாய் ஒரு ஆடு இருக்கும், 10,000 ரூபாய் ஒரு ஆடு இருக்கும், 15,000 ரூபாய் ஒரு இது இருப்பது 50,000. ரெண்டும் ஒரு ஆவரேஜ் நம்ம எடுத்து பார்த்தோம் 25,000 வச்சுக்கோங்க. 25,000 into 2 crores 25,000 2 கோடி மல்டிப்ளை பண்ணி பாருங்க. எவ்வளவு ரூபாவுடைய வியாபாரம் எங்க நடக்குது? விவசாயிகளுக்கு. இன்னைக்கு வடநாட்டுல பெரிய பிரச்சனை என்ன? நாங்க மாட்டை வெட்ட மாட்டோம்னு முஸ்லீம்கள் முடிவெடுத்தாங்க. கவு கோமாதா அதை நேஷனல் அனிமலா நீங்க இது பண்ணணும். இங்க வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சி மாறின உடனே அவங்க என்ன சொன்னாங்க? பசு வதம் தடை சொன்னாங்க. அதுக்கு இருக்க மக்கள் திண்டாடுறாங்க. அது பல கோடி ரூபாய் பேங்க்ல இருந்து லோன் எடுத்து மாட்டை வாங்கி இப்ப இது பண்ணது, அதை விற்க முடியாம அந்த விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப ஏன்னு கேட்டா, இதெல்லாம் மனிதனுக்கு சாப்பிடுவதற்குன்னு சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்கள்ல சும்மா இதன் அடிப்படையில் சில விஷயங்களை எல்லாம் உருவாக்கி அரசியல் ஆதாயத்துக்காக இது பண்ணதுனால எவ்வளவு பெரிய பாதிப்பு சாதாரண மக்கள் நடந்து கொண்டிருக்குதுன்றதெல்லாம் அன்றாட செய்திகள் எல்லாம் படிக்கக்கூடிய உங்களுக்கு நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த 2 பண்டிகையிலும் எவ்வளவு கோடி ரூபாய் மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு போய் சேருகிறது. இங்கே சொல்றது என்னன்னு கேட்டா, நீங்க உங்களுடைய அதாவது நீங்க இந்த மகிழ்ச்சியான விஷயங்களை நீங்க கொண்டாடக்கூடிய நேரத்துல அது ஒரே நேரத்துல அந்த இறைவனுடைய இருக்கக்கூடிய தொடர்பையும், அதே நேரத்துல மறுபக்கத்துல மனிதர்களுக்கு இடையில அங்க ஏழை எளியவன் என்றதில்லை, மதம் சொல்லவில்லை. அது முஸ்லிம் ஹிந்து அவர்கள் சொல்லல. எல்லாத்துக்கும் யாருக்கு பசி இருக்குதோ அதான் சொல்றது.
பசி இருக்கிறவனுக்கு அந்த பட்டினியில் இருந்து பசியிலிருந்து அவனுக்கு ஒரு ஈடேற்றம், அதிலிருந்து அவனை மீட்டுக் கொண்டு வருவது, அதுதான் உங்களுடைய அடிப்படை பொறுப்பு என்ற அடிப்படையில நமக்கு இந்த 2 கொண்டாட்டத்தையும் 2 இது 2 பெருநாள் நிகழ்ச்சிகளையும் நமக்கு பார்க்கும்போது அப்படி பார்க்கலாம். இரண்டாவது ஒரு விஷயம், ஹஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு சடங்கு அங்க நடக்கிறது. அந்த ஹஜ்ஜில் சொன்ன போனா உலகத்துல பல்வேறு இடங்கள்ல இருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்க போன ஒரே ஒரு யூனிஃபார்ம் தான். என்னன்னு கேட்டா வெள்ளை ஒரு துண்டு இப்படி துவத்திக்குவாங்க, ஒரு துண்டு உடுத்துக்குவாங்க, அவ்வளவுதான். லேடிஸுக்கு பரதா மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம், ஜென்ஸுக்கு எல்லாத்துக்கும் அரசனான ஆண்டியானாலும் பெரிய மேதையா இருந்தாலும் சாதாரண மனிதனா இருந்தாலும் ஏழையானாலும் பணக்காரனா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஓப்பன் டு ஆல். எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டா ஒரே வேஷம், ஒரே கலர், எல்லாம் ஒயிட் கலர்ல. நீங்க பார்த்திருப்பீங்க டிவியில முந்தானத்துக்கு நாளைக்கு எல்லாம் பார்த்திருப்பீங்க. பல லட்சக்கணக்கான மக்கள். இது இந்த காலத்திலையும் அதான் மார்ட்டின் லூதர் கிங் சொன்னது 1940s. ஒரு கருப்பன் வந்து ஒயிட் ஹவுஸ்ல ஏறினது எப்போ தெரியுமா? 2009 ஒபாமா வந்தபோது இல்லையா? ஆனா இன்னைக்கு இப்ப அங்க இருக்கக்கூடிய நிலைமை என்ன? இப்ப சமீபத்துல ஐ கான்ட் பிரீத்னு சொல்லி ஒரு இது நடந்தது, ஒரு இயக்கம். ஒரு கருப்பனை வந்து ஒரு போலீஸ்காரன் காலு முட்டி வச்சு அப்படி மூச்சு திணற, ஐ கான்ட் பிரீத், எனக்கு மூச்சு திணறது, என்னால சுவாசிக்க முடியாதுன்னு சொல்லியும் கண்டுக்காமல் அவனை கொலை செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியினால ஒரு இயக்கமே அங்க ஆரம்பிக்கப்பட்ட அடிப்படையில இன்னைக்கு உலகம் இவ்வளவு சிவிலைஸ்ட் ஆனதுக்கு பிறகும் இப்போ இந்த ஜாதியின் அடிப்படையில, மதத்தின் அடிப்படையில, நிறத்தின் அடிப்படையில மக்களை டிஸ்கிரிமினேஷன், அதாவது கிளாசிபிகேஷன், இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து நபிகள் நாயகம் அந்த காலத்துல 6ஆம் நூற்றாண்டுல நீங்க சொல்லும்போது இஸ்லாமில் இருக்கிறதெல்லாம் கற்பனையோ கட்டுக்கதைகளோ கிடையாது. சரித்திரத்துல AD 632 தான் நபிகள் நாயகம் வஃபாத்தாகிறாரு, இறந்து போறாரு. அந்த டைம்ல நபிகள் AD 632 நபிகள் நாயகம் சொன்னது என்னன்னு கேட்டா, குல்லுக்கும் மின் ஆதம் ஆதமும் மின் துராப், நீங்க அனைவரும் ஆதமோட மக்கள், ஆதமும் மண்ணில் இருந்து. ஆதலால் வந்து வர்ணத்தின் அடிப்படையில, நிறத்தின் அடிப்படையில, பிறப்பின் அடிப்படையில, ஜாதியின் அடிப்படையில எந்த ஒரு பாகுபாடும் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றது மட்டுமில்ல, நபிகள் நாயகம் கூட இருந்தாரு கருப்பர், கருத்த ஒரு பிலால் என்று சொல்லக்கூடியவர். ரொம்ப அடிமை, அன்னைக்கு அடிமைத்தனம், அடிமை மக்களை எல்லாம் அடிமையாக கொண்டு நடத்தக்கூடிய காலம். அடிமையான அந்த பிலாலை கூப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு என்ன செஞ்சாரு தெரியுமா? நபிகள் நாயகத்துடைய தோல்ல கால் வச்சு மேல ஏறி வாங்க சொன்னாரு. யாருகிட்ட? அன்னைக்கு கருப்பனை மனிதனாகவே பார்க்காத ஒரு காலம். பெண்களுக்கு உரிமை இல்லை, பெண்களுக்கு பிறக்கிறதுக்கே உரிமை இல்லை. அங்க பெண் பிறந்தா உடனடியா கொலை செய்யக்கூடிய ஒரு காலம். அங்க வந்து பெண்ணுக்கு நபிகள் நாயகம் அந்த கடைசி அவருடைய பிரசங்கம் கொண்டோம், கடைசியில நடத்திய அந்த ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய அந்த அரஃபால நடத்தக்கூடிய அந்த பயான் என்ன பிரசங்கம், அந்த பிரசங்கத்துல அவர் சொல்றது என்னன்னு கேட்டா, மனிதனுடைய அடிப்படை பிரச்சனைகள் தான். ஒரு ஆன்மீக தலைவர் எதை பற்றி பேசணும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆன்மீக தலைவர் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று போகக்கூடிய கடைசியில 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தன்னுடைய சீடர்களை பூரா கூப்பிட்டு அங்க பேசின அந்த நபிகள் நாயகத்தோட அந்த கடைசி பிரசங்கம் அது என்னன்னு கொஞ்சம் கூகுள்ல அடிச்சு பாருங்க. ஹஜ்ஜத்துல் விதான்னு சொல்ல, ஹஜ் இதுல அரஃபா பிரசங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த அரஃபா டிக்ளரேஷன் என்னன்னு கொஞ்சம் படிச்சு பாருங்க. அதுல சொல்லப்பட்ட அத்தனை விஷயம், வட்டியினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வட்டியிலிருந்து மீட்டெடுப்பது, ஒரு பொருளாதார அடிப்படையில தன்னிறைவு பெற்ற சமுதாயமாக இதை மாற்றுவது, சமூகமாக மாற்றுவது, அதை பற்றி பேசியிருக்காரு. பெண்களுக்கு மேல நடக்கக்கூடிய அட்டூழியங்களுக்கு எதிராக, பெண்ணுக்கு தர வேண்டிய உரிமைகளுக்காக, பெண்ணுக்காக அதிகமான விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. அதே போன்று இந்த ஜாதி மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இழிவுபடுத்தல், இதை பற்றி பேசி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நம்ம அந்த பட்டியல் போட்டால் ஒரு ஆன்மீக தலைவர் பேச வேண்டிய இந்த தொழுகையை பற்றியோ, நோம்பை பற்றியோ, ஆன்மீகத்தை பற்றியோ, மறுமையை பற்றியோ ஒன்றும் பேசாமல் அதை விட மக்கள் பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு. இந்த 2வது இந்த அரஃபா, இந்த ஹஜ்ஜுன்னு சொன்னா அதுல அரஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு மைதானம் உண்டு. 15 கிலோமீட்டர் நீளம் இருக்குது, 9 கிலோமீட்டர் வீதி இருக்குது. 15 கிலோமீட்டர் லெங்த், வெட்த் வந்து 9 கிலோமீட்டர். எவ்வளவு பெரிய மைதானம் யோசிச்சு பாருங்க. அதே மக்காவில இருந்து எவ்வளவு தூரம் தெரியுமா? 22 கிலோமீட்டர். மக்காவில வந்து நீங்க அங்க போய் ஒரு வணக்கம் செஞ்சா
ஒரு வணக்க வழிபாடு நீங்க அங்க செய்யறதா இருந்தா, ஒரு தொழுகை நீங்க நடத்துறதா இருந்தா, ஒரு தொழுகைக்கு 1,00,000 தொழுகையோட பிரதிபலன் கிடைக்கும்னு நபிகள் நாயகம் சொல்லி, அவ்வளவு புனிதமான இடம். அங்கிருந்து 22 கிலோமீட்டர் அந்த பக்கம் கூட்டிட்டு போறாரு நபிகள் நாயகம். எங்க? இந்த மைதானத்துக்கு. இந்த 35 லட்சம் மக்களை வந்து மக்காவில அகாமடேட் பண்ண முடியும். அதற்கான வசதி எல்லாம் உண்டு. இத்தனை ஆட்களை ஒரே நேரத்தில் நிறுத்துறதுக்கு இடமில்லாம அங்க கொண்டு போறதில்ல. அங்க கொண்டு போயிட்டு நபிகள் நாங்க பேசின விஷயம் எல்லாம் வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தான் பேசுறாங்க. அப்ப மதம் என்று சொன்னால் என்னன்னு கேட்டா, இறைவனும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் தொடர்பு மட்டுமல்ல, மாறாக மனிதனையும் இறைவனையும் மனிதர்களையும் 2 பேரையும் சேர்த்து கொண்டு போக வேண்டும். அவங்களுடைய பிரச்சனைகளை உங்க கண்டுக்காம நீங்க அந்த இறைவனுடைய தியானத்துல மட்டும் இருந்து உங்களுக்கு நாளைக்கு ஒரு ஈடேற்றம் பெற முடியாது என்பதை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அந்த 22 கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் அங்க பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மனிதனுடைய அடிப்படை உரிமைகளும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய அவனுக்கு செய்ய வேண்டிய பணி நலன் சேவைகளும் அது சம்பந்தமாகத்தான் நபிகள் பேசியிருக்காரு. அப்ப இந்த 2 பண்டிகையும் நமக்கு கொடுக்கறதா அப்படிதான். இந்த பலி தொழுகை முடிச்ச உடனே நேரா வந்து நம்ம மைதானத்துக்கு போறோம். ஒரு மாடு ஆடு ஏதாவது அறுத்துட்டு அந்த மாംസத்தை என்ன செய்யணும் தெரியுமா? அந்த மாംസத்தை இங்க திருமறை ஓதும் போது சொல்லப்பட்டது, அந்த மாംസத்தின் ரத்தமோ அதோடைய மாംസமோ அந்த உருவின் அதாவது அந்த மிருகத்தின் ரத்தமோ மாംസமோ வந்து இறைவனிடம் போய் சேர்றதில்லை. மாறாக அப்படிப்பட்ட ஒரு விஷயம் செய்வதற்காக உங்களுடைய தியாகம் இருக்கிறதுல நீங்க வந்து 1 கிலோ கறி தான் அதுல இருந்து எடுக்க போறீங்க. 120 கிலோ இருக்கக்கூடிய ஒரு மாடை ஒரு ஆக்ஸை நீங்க வெட்டி அது பாக்கி 119 கிலோ நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க? முகம் தெரியாத, பேரு தெரியாத, ஊர் தெரியாத யாருக்கோ நீங்க கொடுக்கும் போது அப்படி தானம் செய்வதற்காக உங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய எண்ணம் பாருங்க, அதுதான் அல்லாஹ் கிட்ட போய் சேரும். தவிர இந்த ரத்தம் இதுக்கு மேல ஊத்துறது அதனால இறைவனுக்கு திருப்தி கிடைக்கிறதுன்றது இல்ல. இறைவனோட திருப்தி வந்து இறைவனுக்கு மாம்சம் கிடைக்கும் போதில்ல, அது ஏழை எளியவனுடைய வீட்டுல கொண்டு போய் அவங்களுக்கு பசி பட்டினியை போக்கும் போதுதான் அது உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் இந்த விஷயத்துல நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. புது காலத்துல கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு செய்தி அதுக்கு ரொம்ப அதிகமான ஒரு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய காலம். நம்ம வைகை நதி இருக்குல்ல, எங்க மதுரையில நம்ம காந்தியடிகளார் அங்க வந்தாரு. வந்துட்டு குளிக்கிறது இருக்கும் போது ஒரு அம்மா என்ன சொல்லு, ஒரு சேலையை வந்து பாதி உடுத்துட்டு மீதி துவைக்கிறாங்க. அந்த துவைச்சதை காய போட்டுட்டு அந்த பகுதியை கட்டிக்கிட்டு இன்னொரு பகுதியை துவைக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? 2வது ஒண்ணு இல்ல, ஒண்ணு உடுத்துறதுக்கு இன்னும் 2வது ஒண்ணு அவர்கிட்ட இல்ல. அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல காந்தியடிகளார் என்ன செஞ்சாரு தெரியுமா? அவர் குஜராத்தி, தலையில பெரிய துண்டு கட்டி இருப்பாரு. அந்த துண்டை கழட்டி அப்படியே அந்த தண்ணியில அப்படியே விட்டுச்சு. காந்தி ரிச்சர்ட் ஆட்டன்பரோட அந்த காந்தி சினிமா நீங்க பார்த்தா அந்த நிகழ்ச்சி அவர் அருமையா சித்தரித்திருக்கிறார். அந்த கொடுத்துட்டு அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு தெரியுமா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி குடிமகனுக்கும் இந்த மார்பகம் மறக்கிறவருக்கு அவருக்கு ஒரு 2வது ட்ரெஸ் கிடைக்காத வேற, எனக்கு இந்த சின்ன ஒரு துண்டும் வேற போதிக்கிறதுக்கு ஒரு துண்டும் அது போதும், அதுக்கு அந்த பக்கம் வேற ஒன்றும் வேண்டான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க பாருங்க. இதுதான் ஆன்மீகம் இருக்கக்கூடிய அரசியல், ஆன்மீகம் இருக்கக்கூடிய தலைவர்கள். இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் இருக்கக்கூடிய ஆட்களாக நீங்க மாற வேண்டும் என்றுதான் இந்த மதத்தின் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. கேஷியஸ் கிளே உங்களுக்கு தெரியும், குத்துச்சண்டை வீரர், அமெரிக்கா. அந்த கேஷியஸ் கிளே வந்து அமெரிக்காவுக்காக தங்கப்பதக்கம் வென்று எல்லா இடத்துலயும் தன்னுடைய உடல்ல ஒரு உறுப்பு மாதிரி அந்த தங்கப்பதக்கத்தை உடல்ல அடிச்சுட்டு போவாரு. எல்லா இடத்துலயும் போகும்போதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பும் கிடைக்கும். ஒரு ஹோட்டல்ல போன உடனே இவர் கருப்பர், பிளாக் போர்டு பார்க்கலையான்னு கேட்டாரு. நோ அட்மிஷன் ஃபார் பிளாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இல்லையா? கருத்தவர்களுக்கும் நாய்க்கும் இதுக்குள்ள பிரவேசனம் இல்லை, இதுக்குள்ள கொண்டு வர முடியாதுன்னு பார்க்கலையான்னு கேட்டேன். நான் அமெரிக்காவுக்கு கோல்டு மெடல் வாங்கின குத்துச்சண்டை வீரர் முகமது கேஷியஸ் கிளே. நீ என்ன கிளையா இருந்தா நீ கர்ப்பத்தை போயா வெளியே அடிச்சு துரத்திருச்சு. அவர் போற வழியில என்ன பண்ணாரு தெரியுமா? போற வழியில தன்னுடைய தங்க பதக்கத்தை ஓஹியோ ஆறுன்னு சொல்லுவோம் அமெரிக்காவில, அந்த ஆறுல தூக்கி வீசிட்டு என்ன மனிதனா மதிக்கணும்னா எனக்கு ஒரே ஒரு மார்க்கம் உண்டு, முகமது அலி அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற பெயர் அந்த கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அப்படி முகமது அலி கிளே, அப்படித்தான் கேஷியஸ் கிளே முகமது அலி கிளே ஆகுது. அது இந்த ஹஜ் பெருநாளுடைய ஒரு மெசேஜ் தான். என்னன்னு கேட்டா
இழிவு நிறத்தின் அடிப்படையில, ஜாதியின் அடிப்படையில, பிறப்பின் அடிப்படையில மக்களை இழிவுபடுத்துறதோ கிளாசிஃபை பண்றதோ அல்லாமல் மனிதன் என்று சொல்லி அத்தனை மனிதனையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம். அதாவது ரெண்டு பேரும் இன்னைக்கு மனோஜ் சார் ரொம்ப அழகா அந்த விஷயத்தை விளக்குனாரு. தன்னுடைய பணியாளர்களை தன்னுடைய ஹோட்டல்ல ஒவ்வொருத்தரையும் கையெடுத்து கும்பிட்டு இப்படி சொல்றேன்னு அவர் சொன்ன போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்லை பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் கொடுக்கணும்னா அது கண்டிப்பா நம்முடைய உள்ளத்துல அந்த வெளிச்சம் இருந்தா தான் இன்னொருத்தருக்கு பகர முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டம் இருக்கக்கூடிய ஆட்களாக மாற வேண்டும். அதற்கு இறைவன் நமக்கு அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று துவா செய்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன். அத்தோடு இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய இந்த அரைகுறை தமிழை சகிப்புத்தன்மையோடு இருந்து கேட்ட உங்களுக்கு அதை விட அதிகமான நன்றியை செலுத்துகிறேன். நன்றி ஜனாப் எம்பி அப்துல் நாசர் சாஹிப் அவர்கள். ஆற்றிய உரையில் ஏதேனும் சந்தேகம் அது இஸ்லாம் குறித்து ஏதேனும் தெளிவு இருந்தால் 5 நிமிட இதில் கேட்டு தெளிவு பெற்றுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா அதை பரிமாறுற மாதிரி இருந்தா கூட சொல்லலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள. சின்ன ஹால் தான், சும்மா எந்திரிச்சு நீங்க பேசினாலே கேட்கும் எல்லாரும். இறுதியாக நன்றியுரை வழங்க வருமாறு பாலக்கரை வட்ட பொறுப்பாளர் ஜமால் முகமது கல்லூரியின் பேராசிரியர் சகோதரர் உமர் ஃபாரூக் அவர்களை போட்டு வைக்கிறேன். கோலனுக்கும் இறைவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். வார்த்தைகளால் வந்து சொன்னா நன்றி சொன்னா பத்தாது. ஏன்னா சாயங்காலம் நேரம் நல்ல ஒரு மழை எங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. நல்லா மழையை தொடர்ந்துன்னா மக்கள் வர்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குமே அப்படின்ட்டு. இருந்தாலும் இது வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்ததற்கு நீங்கள் நல்லவரும் காரணம். அதுக்காக நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு. இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக கிராத் ஓதிய மௌலவி அஸ்லாம் இஸ்லாமிய கல்லூரியின் முன்னாள் மாணவர் ஜைனுல் ஆபிதீன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக வரவேற்புரை நிகழ்த்தி இந்த நிகழ்ச்சியின் நோக்கத்தை விளக்கிய ஜமாத் இஸ்லாமிய ஹிந்த் தலைவர் முனைவர் ஹஜ்ஜுமீன் அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பாக 2 சிறப்பு விருந்தினர்களை நாம் அழைத்திருந்தோம். 2 பேருமே நம்மளுக்கு பர்சனலாக ரொம்ப தெரிந்த நபர்கள். நம்ம இந்த சமூக நல்லிணக்க விருது 2 வருடங்களாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டு ஃபாதர் சார்லஸ் அவர்களுக்கும் நாகப்பா கார்பரேஷன் உரிமையாளர் திருமதி நாகப்பா அவர்களுக்கும் இந்த விருதினை வழங்கியிருந்தோம். இந்த ஆண்டு யாருக்கு கொடுக்கலாம் இந்த விருது அப்படிங்கிறப்ப ரொம்பலாம் யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு வருடங்களாக சந்திச்சு பார்த்துட்டு இருக்க விஷயம் தான் இந்து சமுதாயத்திற்கு ஒரு தலைவருக்கு கொடுக்கணுங்கிறப்ப பொருத்தமான நபர் வளராட்சி உரிமையாளர் திரு அவருக்கு வழங்கியது நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி இந்த ஒரு சிறிய அழைப்பு ஏற்று இந்த நிகழ்ச்சி வந்து கலந்து கொண்டு வார்த்தை வழங்கிய அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக நம்ம பேராசிரியர் ஜெயபால் சார் தொடர்ச்சியா வந்து நம்ம நிகழ்ச்சிகள்ல இதோட 3வது ஈர்ப்புல நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இருக்கிறார்கள். ஜோசப் கல்லூரிக்கும் நமக்கும் ஒரு பாலமாக இருக்கக்கூடிய நபர். நம்மளுடைய பணிகளில் வந்து ரொம்ப ஈடுபாடுடன் நம்மளுக்கு அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஜெயபால் சார்
மேலும் அவர்கள் சகோதரர் சொன்ன போல சமூக நல்லிணக்க நிகழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த விருதினை வழங்குவதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துறை வழங்கிய அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றோம். இறுதியாக நம்முடைய சிறப்பு பேச்சாளர் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக இந்த ஈர்மல நிகழ்ச்சிக்கு அவர் பேச வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து கொண்டிருந்தோம். 2 வருடங்களும் தவறிட்டது. லாஸ்ட் இயர் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. அவர் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, லாஸ்ட் நேரத்தில் கொஞ்சம் இன்விடேஷன்லாம் அடைச்சாச்சு. ஆனால் இறைவனோட நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ஆசை. ஏன்னா அவருடைய உரை இங்கே நிறுத்துவாங்க. இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளுக்கு அவர்களுக்கும் ரொம்ப ஆசை, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வரணுன்ட்டு. இறைவனோட அருளால் வந்து கேரளா பாலக்காடுலேருந்து டிராவல் செய்து சிரமம் ஏற்ற டிராவல் செய்து இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக ஒரு உரை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். நல்ல இறைவன் அவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் தந்தருள்வான் என்று பிரார்த்தித்தவர்களும். இறுதியாக நம்முடைய நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய சகோதரர் தௌஃபிக் அவர்களுக்கும் பொறியாளர் தௌஃபிக் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக வருடத்தில் 52 ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கின்றது. அது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ப்ரீசியஸ் தான். அது இன்னைக்கு வேற IPL ஃபைனல் மேட்ச். அது வேறலாம் கொஞ்சம் யோசிக்க, பல விஷயங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. முகூர்த்த நாள், மழை இருக்கிறப்ப ஸ்கூல் லீவு, அடுத்த வாரம் ஸ்கூல் திறக்குது. எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாரதாஸ் ரோட்லலாம் மங்களன்லாம் கூட்டம் அழ போதும். எப்படி மக்கள் வர போறாங்கிற ஒரு இடம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும்ல பிள்ளைகளுக்கு, அதுவே பெரிய விஷயம். ஆனா அதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த சமூக நல்லிணக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த உங்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. இறுதியாக இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு விருதும் இருக்கிறது, அதிலையும் கலந்து கொண்டு நீங்கள் வந்து சிறப்புக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ரிஃபா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் காஜாமீன் சாபர் வந்திருக்காங்க. நம்ம பேராசிரியர் லூயிஸ் கீரை தமிழன் அவர்கள் வந்திருக்காங்க. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். வருகைக்கு எல்லாருமே எங்களுடைய சீஃப் கெஸ்ட் தான். இருந்தாலும் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் மிகவும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இங்கேதான் அங்க சைடுல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதே போல அன்னைக்கு சுமைதாங்கி ஆசிரியர் முருகன் அவர்களும் தொடர்ந்து நம்ம